ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் கோட் திரைப்படத்தின் ரிவ்யூவை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். கோட் திரைப்படம் எனக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு, கோட் திரைப்படத்துக்கு எனக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷனை எந்த அளவுக்கு இந்த கோட் திரைப்படம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு என்றதை ஒரு ஷேர் பண்ணுற வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போகுது. கோட் திரைப்படத்தின் ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பழக்கப்பட்ட அடித்து துவைக்கப்பட்ட ஒரு கதை. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு ஹீரோக்கும் வில்லனுக்குமான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. இதை நான் இந்த டீட்டெயிலாக சொல்லலை, ஏன்னா இந்த படம் பார்க்குற உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிடுமன்றக்காண்டி இந்த ஸ்டோரியை விட்டுட்டு இந்த திரைப்படத்தில் என்னென்ன ப்ளஸ்ஸு என்னென்ன மைனஸ் இருக்குன்றதை பற்றி நேராக பார்ப்போம். இந்த திரைப்படத்தின் ப்ளஸ்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, முதலாவது தளபதி விஜய் இந்த திரைப்படத்தில் டபுள் ரோலில் நடிச்சுக்கின்றார். அப்பா காந்தி கேரக்டர்லேயும் மகனாக ஜீவன் என்ற கேரக்டர்லையும் நடிச்சுக்கின்ற. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேரக்டருக்குமான டிஃப்ரெண்ட் நடிப்பில் காட்டியிருக்கார். வயசு வித்தியாசத்துக்கு அதுக்கு நடவுடை பாவனையில் ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தார். அதுபடி இந்த விஜய் தனக்கே உரிய ஒரு நக்கல் நையாண்டி செய்கிறது. குறிப்பாக அந்த சச்சின் திரைப்படத்தில் அதை பார்த்துருப்பீங்க, அதை நிறைய பேர் மிஸ் பண்ணிப்பாங்க. ரீசெண்ட் டைமில் வேரசி திரைப்படத்தில் அந்த கேரக்டர் காட்டியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு க்யூட்டாகவும் காமெடியாகவும் இருக்கும். அந்த கேரக்டர் இந்த திரைப்படத்துலேயும் வெங்கட் பிரபு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் யூஸ் பண்ணியிருந்தார். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுக்கும். மற்ற தளபதிக்கான மாசான காட்சியில் க்ளோஸ் அப்ஸ்க்கு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தளபதி ரொம்ப சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டு போகிறேன். அந்த இடத்துல கிளாப்ஸ் அள்ளிக்கிட்டு போகிறேன். அந்த வேலை சூப்பராக இருந்துச்சு. அதை விட தளபதியை இது வரைக்கும் தளபதி ரசிகர்கள் இப்படி ஒரு கேரக்டரில் பார்க்கணும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாங்க. அதை இந்த திரைப்படத்தில் வெங்கட் பிரபு ஜீவன் கேரக்டர் மூலமாக வெளிக்கொண்டிருக்க. அந்த கேரக்டருக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி ஒரு கேரக்டரில் விஜயை பார்க்கணும்னு எதிர்பார்த்தாங்க. அதை இந்த திரைப்படத்தில் ஆசையை வெங்கட் பிரபு நிறைவேற்றியிருக்கிறார். தளபதி இதுவரைக்கும் நடித்த கேரக்டர்லேயே இந்த ஜீவன் என்ற கேரக்டர் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் லிஸ்ட்டில் இந்த ஜீவன் என்ற கேரக்டர் கண்டிப்பாக டெஃபினட்டாக இருக்கும். அதுக்காகவே இந்த திரைப்படத்தை போய் ஒரு தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் திரைப்படமாக நான் இந்த திரைப்படத்தை சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த திரைப்படத்தின் ப்ளஸ்ஸுகளில் அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தின் இன்டர்வல் மற்றும் கிளைமேக்ஸ் மற்றும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக திரைப்படம் முன்னுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். இன்டர்வலில் கொஞ்சம் விறுவிறுப்பாக நல்ல ஒரு ட்விஸ்டோட முடிப்பாங்க. பிறகு செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாக போகும். கடைசியில் கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக செட் பண்ணி முடிச்சிருந்தேன். அந்த வகையில் இந்த திரைப்படத்தின் இன்டர்வலும் கிளைமேக்ஸ் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பராக தான் இருக்கும், ஆனால் அந்த திரைப்படத்தில் கொஞ்சம் ஸ்லோ முன்னுக்கு கொஞ்சம் இருக்கும். அது அந்த வகையில் இந்த திரைப்படத்தின் ஸ்க்ரீன் பிளே வெங்கட் பிரபுவோட டிரெக்ஷன் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. தளபதி டிஃப்ரெண்ட் இதுலேயும் காட்டியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராகவே இந்த திரைப்படத்துக்கு ப்ளஸ்ஸாக அமையுது. அடுத்து இந்த திரைப்படத்தில் இருக்கிற சர்ப்ரைஸ் கேமியோஸ்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக அடிச்சுட்டு வச்சுட்டாங்க. திருச்சா அந்த திரைப்படத்தில் ஒரு மட்டை என்ற பாடலில் வராங்க. மற்றும் கிளைமேக்ஸில் சிவகார்த்திகேயன் நடிக்கிறார். அதை விட முன்னுக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் ஒரு கேமியோ ரோல் பண்ணுறார் என்றெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கேமியோஸ்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த திரைப்படத்தில் சூப்பராக இருக்கும். ஏன்னா குறிப்பாக திரைப்படத்தில் டல்லடிக்கிற மூமெண்ட்ஸ்களில் அந்த திரைப்படங்களை அந்த கேமியோஸ்களை வச்சு படத்தை எங்கேஜ் பண்ண ட்ரை பண்ணிக்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இந்த திரைப்படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அடுத்து இந்த திரைப்படத்தில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிஏஜிங் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலே ஃபஸ்ட்டு டிஏஜிங் முறையை இந்த திரைப்படத்தில் அறிமுகப்படுத்திக்காங்க. ஜீவன் கேரக்டர் முழுக்க டிஏஜிங் முறையாக உருவாக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்குறதுக்கு ஒரு டிஏஜிங் அது இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப நேர்த்தியாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அந்த ஜீவன் கேரக்டர் மட்டும் டிஏஜிங் அப்படியே தெரியுமா இருந்தால் இந்த திரைப்படத்தில் கனெக்ட் ஆகிருக்க முடியாது. இந்த திரைப்படம் இந்த லெவலுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்காது என்றது அந்த வேலையில் இந்த டிஏஜிங் முறை இந்த திரைப்படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக அமையும். அடுத்து இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நடித்த பிரசாந்த், பிரபுதேவா, சினேகா ஆகியோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக திரைப்படத்துக்கு நம்ம நடித்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அவைகளுக்கான ஸ்கோர் பண்ண வேண்டிய இடங்களில் ரொம்ப சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதை விட பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் சினேகாக்கும் இடையிலான ஒரு கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக திரைப்படத்தில் அமைஞ்சிருக்குது. அந்த வேலை சினேகா அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக இந்த இதில் அமைஞ்சிருக்கு. அது அடுத்த ஒரு ப்ளஸ்ஸாக அமையுது. அடுத்து இந்த திரைப்படத்தில் இருக்கிற மைனஸ்கள் பார்க்கல, இந்த திரைப்படத்தில் எனக்கு பெரிய மைனஸாக பட்டது ஜுவன்ட மியூசிக் தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் பிஜிஎம் ஓகே, ஆனால் ஜுவன்ட பெஸ்ட் அண்ட் லெவலுக்கு சொல்ல மாட்டேன், சும்மா ஓகே அந்த லெவலுக்கு சொல்லலாம், அந்த லெவலுக்கு இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் பாடல்கள் ரொம்பவே சுமாராக தான் இருந்துச்சு. குறிப்பாக அந்த பாடல்கள் வர பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஸ்பீட் பிரேக்கராக தான் அமையுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் சாங் மற்றும் மட்ட சாங் எல்லாம் ஒரு சீரியஸான படம் போய் கொண்டு கேட்கல ஒரு பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட்டாக
அது வந்து அமைது. அது வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக அமைஞ்சுது. அதேவேளை எனக்கு இந்த மியூசிக் மற்றும் பாடலுக்கு வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து எனக்கு ஒரு மைனஸ் மாதிரி தான் பட்டுச்சு. அடுத்த இந்த திரைப்படத்தில் இருக்கிற மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஐங் முறையில் கொண்டு வரப்பட்ட கேப்டன் கேரக்டரும் வந்து நாளைய தீர்ப்பு விஜய் கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா டிஐங்கன்னு அப்படி அப்பட்டமாக வந்து தெரிஞ்சுது. குறிப்பாக வந்து பார்க்குறதுக்கு வந்து கொலான்ற ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி வந்து அதனால் வந்து அதில் வந்து கனெக்ட் பண்ண முடியாமல் வந்து இருந்துச்சு. அது வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து அடுத்த ஒரு மைனஸாக வந்து எனக்கு பட்டுச்சு. ஓவரால் இந்த கோட் திரைப்படம் வந்து தளபதி ஃபேன்ஸுக்கும் என் தலை ஃபேன்ஸ் மற்றும் கமர்ஷியல் ஃபேன்ஸ் வந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு மாஸ் கமர்ஷியல் ஒரு டிஏஜிங் தொழில்நுட்பத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான திரைப்படம்.